50 டேஸ் 54 பிஸ்னஸ் ஐடியாஸ்ன்னு சொல்லி இன்ஸ்டாலேயே யங்ஸ்டர்ஸ் எல்லாருடைய மனசுலையும் இது நல்லா இருக்கேன்னு யோசிக்க வச்ச நம்ம நவாஸ் ஐயாவோட தி வெட்டிங் பிரியாணிக்கு தான் வந்திருக்கோம். அவர் பேசுகிற வார்த்தை மாதிரியே அவரோட வெட்டிங் பிரியாணியும் ஆம்பியன்ஸும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு கல்யாண வீட்டு பிரியாணி சாப்பிடலான்னு நைட் டைமில் வந்திருக்கோம். முஸ்லீம் கல்யாணத்துக்கு போனாலும் உங்களுக்கு மதியம் ஒரு வேளை தான் பிரியாணி போடுவாங்க. ஆனால் இங்கே 3 வேளையும் கல்யாண ஸ்டைலில் பந்தி பிரியாணி கிடைக்கும். அப்புறம் என்ன, இனிமேல் 365 நாளும் கல்யாண வீடு மாதிரி தான். இந்த ரெஸ்டாரண்ட்டோட சிக்னேச்சர் டிஷ்ஷே கல்யாண வீட்டு பந்தி பிரியாணி தான். பட் நான் அதை ட்ரை பண்ணல, பிகாஸ் அது அன்லிமிட்டெட். முக்கியமான விஷயம் யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வயிறு இதெல்லாம் தாங்காது, நமக்கு ஒரு கரண்டி சோறு போதும். அப்புறம் ஏன் பிரியாணிக்கு அலைஞ்சிட்டு போனோன்னு கேட்பீங்கன்னு தெரியும். ஒரு வாயானாலும் பிரியாணி தானே. வயிற்றுக்கு சோறு ரொம்ப முக்கியம் பிகிலு. கடைசியா திருப்தியா சாப்பிட்டு தி வெட்டிங் பிரியாணிக்கும் டாட்டா சொல்லிட்டு என் வயிற்றுக்கும் பாய் சொல்லிட்டு இதுக்கெல்லாம் பில் பே பண்ணவனுக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பியாச்சு.